அமுதா எங்க? அமுதா எங்க? பெரியன் என்ன பார்த்து பேசு. கிளாஸ்ல என்ன நடந்துச்சு? எங்க வா? சரியா வளர்க்கலையா அவள? என் பேர் டி அமுதா. என் அமுதா குட்டிக்கு ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. நான் 5Dல படிக்கிறேன். 9வது பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு அமுதா கிட்ட உண்மையை சொல்றதுன்னு முடிவு செஞ்சிருக்கோம். நீ எங்க பொண்ணு இல்ல. ஒரு தெய்வம் தந்த பூவே. சொல்லிட்டோம்பா. குப்பு தொட்டில இருந்த நான் சொல்லிருக்க கூடாது. வேற யாரும் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நம்ம 2 பேரும் சொல்லி தெரிஞ்சுக்கிறது நாங்க ஒன்றும் தத்தெடுக்கல. வயிற்றுக்கருத்தனமா பேசாத. நீ தான் எங்களை தத்தெடுத்த. கல்யாணத்துக்கு முன்னாடி யாராவது குழந்தைய தத்தெடுப்பாங்களா? நீ தான் முதல்ல என்ன எழுத வச்ச. பிறந்த கணமே அந்த பிஞ்சு விரல் தாயின் விரலை அறிந்து பற்றி கொள்ள தன் விரலை விடுவித்துக் கொண்டு புறப்பட்டு செல்லும் அளவுக்கு அவளை செலுத்தியது எது? கதையில இருக்கிற குழந்தை நிஜமா? நீ தான் எனக்கு எந்த கொண்டு வந்து கொடுத்த. எனக்கு கல்யாணம் கட்டிப்பியா? எனக்காக அமுதாவை தத்தெடுத்துக்க போறீங்களா இல்ல அமுதாக்காக என்ன கல்யாணம் கட்டிக்க போறீங்களா? இந்த பாரு, என் அம்மா பேர் என்ன? உனக்கு உன் தானே பார்க்கணும். ஷாமா. எம்டி ஷாம். நான் எம்டி ஷாமாவை பார்க்கணும். நான் கூட்டு போறேன். அவங்க ஊர் மாம்பழம். உங்களுக்கு ஷாமாவை தெரியுமா? சொந்த நாட்டில் அவளுக்கு என்ன ஈர்ப்பு? கடமையா, கணவனா, யுத்தமா? கண்ண மூடனா பயமா இருக்கு. திரும்ப திரும்ப வெடிக்குது. யார் இவர்கள்? இவர்கள் முகம் இருந்தும் மறுக்கப்பட்டவர்கள். பள்ளிக்கூடங்களில் யுத்த சத்தங்கள் எதிரொலிக்கும் நெருக்கடியில் சொந்த நாட்டையும் உடைமைகளையும் துறந்து உண்மையாகவே நடுக்கடலில் தவிக்க விடப்பட்டவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? கெலாஷ்னிகாவ் ரைஃபிள்ஸ், மார்டர்ஸ், கிரெனேட்ஸ் இதெல்லாம் செய்யறவங்களுக்கு எங்கேயாவது ஒரு யுத்தம் நீடிக்கிறதுல வியாபார நோக்கம் இருக்கு. முன்னேறிய நாடுகள் யுத்தத்தை நிறுத்திட்டாங்க. முன்னேறாத நாடுகளை தங்களோட ஆயுதங்களை பரிசோதிக்கும் இடமாக பாருங்க. என் தமிழர் மாதிரி பேசுறேங்க. தாழ்ந்த பூர்வங்கள் ஒரு நாள் நிமிரும், கவிந்த இமைகள் ஒரு நாள் உயரும், இறுகிய உதடுகள் ஒரு நாள் துடிக்கும், கண்களிய பற்கள் ஒரு நாள் நறுநறும். அதுவரை நீங்கள் எங்களை ஆளுக, அதுவரை உங்கள் வள்ளம் ஓம். இதுவும் தமிழ்தான். என்ன எப்பா விட்டுட்டு போயிட்டாங்க? இந்த பூமியில அமைதி வரும் வரை குழந்தை பிறக்க வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாள் விடிவு வரும், அமைதி வரும். இது யுத்தம் இல்லாத பூமியா மாறும். அப்ப எனக்கு குழந்தை